ஜெய் ஸ்ரீராம், ஹர் மகாதேவ், குருவே சரணம் சரணம். இப்போ நம்ம இங்கே எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, காஷியில் வியாச காசிக்கு வந்திருக்கோம். வியாச முனிவர் வந்து எந்த சாபத்தினால வந்தாரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பொதுவாக காஷிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா 5 இடங்களை கட்டாயம் பார்க்கணும். 5 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, கங்கா ஸ்நானம், விஸ்வநாதர் தரிசனம், காலபைரவர் தரிசனம், சோழியம்மன் தரிசனம், வியாச காஷி தரிசனம். இதெல்லாம் பண்ணணும். இது பண்ணாதான் காஷி யாத்திரை சம்பூர்ணமாகும். காஷிக்குள்ள பல ஆலயங்கள் இருக்கு, இருந்தா கூட இந்த 5 இடங்கள் தான் 5 காரணங்கள்ல நம்ம காஷியை காத்துட்டு இருக்கு. இங்க வியாசர் எப்படி வந்தாரு அப்படின்னா, வியாசர் வந்து காஷிக்கு வர, காஷிக்குள்ள வியாசர் வந்து வியாசகம் காஷி ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு, வியாசகம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது காஷியில ஒரு நபர் என்ன பண்ணிடுறாரு, இவருக்கு வந்து பிக்ஷா கொடுக்காம வேற ஏதோ பேசிடுறாரு பிக்ஷை கொடுக்கறதுக்கு பதிலா. அப்ப வியாசர் வந்து அவருக்கு என்ன சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து இன்னைக்கு செல்வம் நிறைஞ்சவனா இருக்கிறதுனால நீ எனக்கு பிக்ஷை கொடுக்காம நீ எனக்கு என்னை வந்து அவதூறா பேசின காரணத்தினால 3 தலைமுறைக்கு மேல உன்னோட எந்த செல்வமும் உனக்கு வந்து நிக்காது அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து சாபம் கொடுக்குறாரு. காஷிக்குள்ள பொதுவாக இங்கே காஷிக்குள்ள உள்ளவங்களுடைய பாவமே நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஒன்றை யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட காசி வாசியை நீ எதுவும் சொல்லாத, மகாதேவ்கிட்ட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காஷிக்குள்ள வந்து காசி வாசிய சாபம் கொடுத்த காரணத்தினால சிவபெருமானும் அன்னபூர்ணியும் நீ இனிமேல் காஷிக்குள்ள இருக்கக்கூடாது, காஷியை விட்டு வெளியில தான் இருக்கணும்னு சொல்லி வியாசரை இந்த இடத்துக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. இங்க வந்து சிவபெருமானை நோக்கி வியாசர் வந்து தவம் இருக்கிறாரு. இங்க அதனால வியாசர் வந்து லிங்க ரூபத்துல காட்சி அளிக்கிறாரு. ஆனா வியாசர் வந்து சிவபெருமான்கிட்ட, நான் காஷிக்குள்ள இருக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு எப்படி கிடைக்கும், இங்க வந்து காஷியை விட்டு வெளியில வந்துட்டா அப்படின்னு கேட்கும்போது, சோலை மாதாக்கு உள்ள அதே சேம் கதை தான். காஷியை விட்டு நான் வெளியில வந்திருந்தா எப்படி காஷியில இருக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்கும்னு கேட்கும்போது, என்ன பார்க்க வர பக்தர்கள் என்ன பார்த்துட்டு உன்னை வந்து பார்க்க வரும்போது காஷியில இருக்கக்கூடிய புண்ணியத்தை அவங்க உனக்கு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு, காஷிக்கு யாரெல்லாம் காஷிக்கு வரோமோ அவங்கெல்லாம் வந்து நம்ம காஷிக்கு வந்த புண்ணியத்தை கொஞ்சம் வியாசருக்கு கொடுத்துட்டு போறதா ஐதீகம். இதுதான் இந்த வியாச காசியோட புராணம். இது வந்து ஒரு விதமான புராணம். இன்னும் பல புராணங்கள் சொல்லப்படுது. காஷியை விட்டு தள்ளி இருக்கு இந்த வியாச காசி வந்து, காஷியை விட்டு தள்ளி இருக்கு. காஷி வந்து நடுவில் வந்து கங்கை போகுது, அந்த பக்கம் வந்து வியாச காசி, இந்த பக்கம் வந்து காஷி. இந்த காஷிக்குள்ள இருக்கிற படித்தரைகள்ல குளிக்கும் போது தான், காஷியை ஒட்டி இருக்கக்கூடிய காட்ஸ்ல குளிக்கும் போது தான் நம்ம காஷியில இருக்கிறதா, காஷியில கங்கையில ஸ்நானம் பண்ணதா ஐதீகம். இதை தாண்டி நம்ம அக்கறைக்கு போய் குளிக்கும் போது கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்காது. நிறைய பேர் யாத்திரைகள் வந்துட்டு அந்த கரை நீட்டா இருக்கு, இந்த கரை நீட்டா இருக்குன்னு இங்க இருக்கக்கூடிய படித்தரையை விட்டுட்டு அந்த பக்கம் போறீங்க. அந்த பக்கம் போய் ஸ்நானம் பண்ணும்போது அது காஷியில ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்காது. அதனால இந்த படித்தரைகள்ல தான் நீங்க எப்பயுமே வந்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணணும். இதுதான் அந்த வியாச காசியோட கதை. இன்னைக்கு மேடமா கூட்டிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹர் மகாதேவ். காஷிக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பாருங்க. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரே நிகழ்ச்சியான விஷயமா நடந்துகிட்டே இருக்கு. காலையில் போய் பாரதியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வியாசமுனி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். வியாசமுனி காஷியில் வியாசமுனி எங்கே இருக்காரோ அங்கே போயிட்டு வந்தோம். லால் பகதூர் சாஸ்திரி வீட்டில் இருக்கிறோம். பாருங்க அவருடைய ஸ்டாச்சு. இந்த இடத்துல அவ்வளோ ஒரு டிவைனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வந்து அவரோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்மிங்காக இருக்குது. அவரோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் கேட்கும்போது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விதமான அலட்டலும் இல்லாமல், அவருடைய மனைவி அவருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே சொல்லி கேட்கும்போது அத்தனை ஒரு நிகழ்ச்சியான விஷயமா இருக்குது. அவர் எப்படி டெய்லி காலேஜ் போனார் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்கும்போது இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு இருக்கு. அவருக்கு வந்து எக்கனாமிக்கலாக 25 பைசா போட்டுக்கு வந்து இல்லை, காலேஜ் போகிறதுக்கு வெறும் 25 பைசா கொடுத்து போக முடியாத காரணத்தினால கங்கையில் ஸ்விம் பண்ணிகிட்டே காலேஜ் போவாராம். நினச்சி கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு உங்களோட இந்த பதிவு. இந்த தடவை காஷி ரொம்ப புதுசாக இருக்குது. நானும் தீபிகா மேடம் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா ரொம்ப நாள் ஆசை இருந்தது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. கரெக்டான பார்ட்னர் இருக்கும்போது அது நடக்கும். எவ்ரி திங் இஸ் வெல் இன் பிளேஸ் நவ்.
நீங்களும் பாருங்கள். காஷிக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் யாருக்கெல்லாம் காஷியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாருங்கள். இங்கே ஒரு ப்ராப்பர் கைடு இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. உள்ள அவருடைய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது, வந்து பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். இன்னைக்கு நம்ம 5வது நாளில் இருக்கோம். போய் 5வது நாள் விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போகிறோம். நான் மேடம் சாக்ஷி எல்லாரும் போயிட்டுருக்கோம். எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? காஷி எப்படி இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க, இருந்தாலும் ரஞ்சிதா கூட ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது? விஷயம் தெரிஞ்சு ஸோ போயிட்டுருக்கோம். போய் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கேருந்து உங்களோட ஒரு வரி